மகன் இறந்து கிடந்த போதும் ஊர் மக்கள் நன்மைக்காக சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக பஜனை பாடி வந்த பெரியவரின் கடைசி ஆசையை அவரது சிஷ்யர்கள் நிறைவேற்றிய நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள மேல திருப்பாலக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ராமு. இவர் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பஜனை பாடி வந்தார். ஊர் மக்களின் நன்மைக்காக மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து ஊரில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரையும் எழுப்பி தேவாரம் திருவாசகம் முதலான பஜனை பாடல்களை பாடி வந்தார். கடந்த 1998 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ராமுவின் மகன் கர்ணன் காலமானார். தன்னுடைய மகன் இறந்து கிடந்த நேரத்திலும் மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கூட கடவுளுக்காக பாடக்கூடிய பஜனை பாடல்களை நிறுத்தக்கூடாது என்பதாலும் அப்படி நிறுத்தினால் ஊரில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடும் என்ற எண்ணத்தில் ராமு வீட்டுக்கு கூட செல்லாமல் பஜனை பாடல்களை பாடியதாக கூறப்படுகிறது. இப்படி கடவுள் நம்பிக்கை கொண்ட பெரியவர் ராமு கடந்த 2012ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அதன் பிறகு அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் தொடர்ந்து மார்கழி மாத பஜனை பாடல்களை பாடி வருகின்றனர். ராமு தான் இறப்பதற்கு முன் தனது சிஷ்யரான மனோகரன் என்பவரிடம், நான் சிறுக சிறுக சேர்த்து 25,000 ரூபாய் வைத்துள்ளேன், நீயும் ஒரு 25,000 சேர்த்து 50,000 ரூபாயாக வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியாக வைக்க வேண்டும் என கூறியுள்ளார். அது மட்டுமின்றி அதில் வரக்கூடிய வட்டியை நம்மூர் சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு 12 ஆண்டுகள் கழித்து குடமுழக்கு நடக்கும், அப்போது அந்த விழாவிற்கு எடுத்து கொடுத்து விடு, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை என கூறியுள்ளார். இந்த நிலையில் அவருடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக மனோகரனும் ராமுவின் பஜனை குழுவினரும் இணைந்து சிவன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நிதி வசூல் செய்துள்ளனர். அது மட்டுமின்றி வங்கியில் வைக்கப்பட்டிருந்த நிரந்தர வைப்பு நிதியிலிருந்து கிடைத்த வட்டி பணமான 56,000 ரூபாயை ராமுவின் ஆசைப்படி கிராம நல கமிட்டியிடம் மனோகரன் மற்றும் பஜனை பாடும் குழுவினரும் வழங்கியுள்ளனர். தான் உயிரை விட்டாலும் மக்களின் நன்மைக்காக பெரியவர் ராமு செய்த செயல் அவர் உண்மையிலேயே உயர்ந்த மனிதர் என்பதை நிரூபித்துள்ளது என்று அந்த ஊர் மக்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர்.